பீகார் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நாடாளுமன்றத்தையே முடக்கிய நிலையில் அது தொடர்பான அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 21ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று பார்வையிட்டதில் 52,30,000 வாக்காளர்கள் கொடுக்கப்பட்ட முகவரியில் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கிட்டத்தட்ட 18,50,000 வாக்காளர்கள் இறந்ததாகவும் 7,5 லட்சம் வாக்காளர்கள் பல இடங்களில் பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 26 லட்சம் பேர் நிரந்தரமாக இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் 11,000 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை தற்போதைக்கு அகற்ற வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி G.K. இளந்திரையன் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ளது எனவும், அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தை சீர்குலைத்துவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் இடையூறு என்றால் சாலைகளில் நிறுவப்பட்டுள்ள சிலைகளும் இடையூறுதானே, அதை ஏன் அகற்றவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இதுகுறித்து ஆங்கில மற்றும் தமிழ் நாளிதழ் விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதற்கு பின்னதாக வரக்கூடிய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும், அதுவரை கொடிக்கம்பங்கள் அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலை அப்படியே தொடரட்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.